உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாத பலன்கள். இந்த புரட்டாசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மேசத்திலிருந்து இன்னைக்கு ஆரம்பிப்போம். இன்னைக்கு மேச ராசிக்கு புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போறோம். ஆக உலகமெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் உள்ளங்கள், ஆதரவு கொடுத்த நல் உள்ளங்கள் எல்லாருக்குமே சிறந்த நன்றிகளை இந்த பாலசித்தர் பாலஜனா தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய ஜாதக பலன்கள், அதாவது பிறந்த ஜாதகம், இது பொதுவான பலன்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவர் பிறந்த ஜாதகப்படி மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது பொது பலன்கள். அப்போ உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு ஒரு சரியான பலனை நீங்கள் அடைய முடியும், நல்ல பலன்களை பெற முடியும். பிறந்த ஜாதகத்தின் மூலம் சிறந்த சரியான பலன்களை பெற முடியும். ஆக அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு வேதனைப்படக்கூடியவங்களுக்கு நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம் இதுதான். பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் போட்ட விதி உங்கள் ஜாதகத்திலே இருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள், சரிங்களா? அப்ப புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை இருக்கக்கூடிய முத்தான சிறந்த யோக பலன்கள். அதற்குரிய ஆங்கில தேதி 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய பலன்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோக பலன்களை நம்ம இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புரட்டாசி மாசம் என்பது அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக, வேற லெவல், அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போட போகுது, வேற லெவல்ல புரட்டி போட போகுது. அதற்கு முக்கிய காரணம் 3 முக்கிய கிரகங்கள். ஆக அப்படிப்பட்ட கிரக யோக வலிமையை பற்றி தான் இந்த புரட்டாசி மாதம் யாருக்கெல்லாம் புரட்டி போட போகுது, எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகிறது, வேற லெவல்ல புரட்டி போட போகுது, அப்படிப்பட்ட யோகத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு பார்க்க போறது மேசராசி. பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். அதே நேரம் நீ ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வருஷ கணக்கு அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்சம் வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க, எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பிரச்சனை தெரியும், குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா, சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை ஒரு இடத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? ஆனா வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க, வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன், சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய்
எத்தனையோ இடம் ஜாதத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒன்றுமே நடக்காமல் வந்து போயிருக்கும். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் இந்த நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அவர் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாங்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகமே இல்லை. திரும்ப சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். ஆக மேசராசினுடைய புரட்டாசி மாச பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த புரட்டாசி மாசம் என்பது நிச்சயமாக உறுதியாக ஒரு வார்த்தை ஜாலத்திற்கு அல்ல. புரட்டாசி மாசம் நிறைய பேர் வாழ்க்கை, ஒரு அநேகருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய வாழ்க்கை புரட்டி போட போகுது. வேற லெவல்ல புரட்டி போட்டு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வேற லெவல்ல உயரத்துக்கு, மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு, உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த கிரகத்தினுடைய அமைப்புகள். ஒரு மனுஷனுக்கு தொழில் வியாபாரங்கள், உத்தியோகங்கள் சிறந்து விளங்க வேண்டும். தொழில் வியாபாரங்கள், உத்தியோகங்கள் சிறந்து விளங்க வேண்டும். வருமானங்கள் ஒரு மன நிறைவோடு இருக்க வேண்டும். மன நிறைவோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய செல்வ யோகத்தை தரக்கூடியதும், மிகப்பெரிய உத்தியோகத்தையும் வியாபாரத்தையும் தரக்கூடிய ஒரு 3 முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறது. உங்களை வேற லெவலுக்கு மாற்ற போகுது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக புரட்டாசி மாசம் ஆரம்பிக்கும் போதே அமக்களமாக, அமோகமாக பௌர்ணமி யோகத்தோடு ஆரம்பிக்கின்றது. பௌர்ணமி யோகத்தோடு ஆரம்பிக்கின்றது. இது ஆரம்பமே அமக்களமா ஆரம்பிக்கிறது ஒரு விசேஷம் இல்லையா? ஆரம்பிக்கும் போதே சரியில்லையாடா அப்படின்னு சொல்லாம ஆரம்பிக்கும் போதே அமக்களமா ஆரம்பிக்குது. புரிஞ்சுட்டீங்களா? மேலும் 3/10/2024 3/10/2024 அன்று, அதாவது புரட்டாசி 17ஆம் தேதி நவராத்திரி விழா நமக்கு ஒரு சிறப்பான, ஒவ்வொரு இல்லங்களிலும் கொண்டாடப்படுகின்ற, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய, ஒரு குடும்பத்தினுடைய செய்வினை கோளாறுகள் இருந்து அத்தனை தீய சக்திகளும் அளிக்கக்கூடிய ஒரு விழா தான் நவராத்திரி விழா. பெண்கள் தனது ஒவ்வொரு குடும்பமும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கொண்டாடப்படுகின்ற நவராத்திரி விழா ஆரம்பமாகிறது 3/10/2024, அதாவது புரட்டாசி 17ஆம் தேதி. இந்த புரட்டாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து புரட்டாசி 25ஆம் தேதி முடிவடைகிறது. அந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய 11/10/2024 அன்று அந்த நவராத்திரி விழா முடிவடைகிறது. தசமி, அதாவது 10வது நாள் என்று சொல்லக்கூடிய விஜய தசமி என்பது 12ஆம் தேதி, 12/10/2025. இந்த பெண்களுக்குரிய சிறந்த வழிபாட்டுக்குரிய நாட்கள். ஆக 11/10/2024 அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அந்த நவராத்திரி விழாவினுடைய இறுதி நாளாக நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். இப்ப இந்த புரட்டாசி மாச கிரக அமைப்புகள் மேசராசிக்கு முதல்ல பார்ப்போம்.
முதல்ல மேசராசிக்கு தனஸ்தானத்தில் தனத்தையும் வியாபாரத்தையும் தொழிலையும் மங்கா செல்வத்தை தரக்கூடிய பொங்கி பொங்கி வழிகின்ற யோகத்தை தரக்கூடிய குரு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 3ஆம் இடத்தில் வம்ச சொத்துக்களை விருதி செய்யக்கூடிய இடத்தில், அனைவருடைய ஆதரவை பெறக்கூடிய இடத்தில், வருமானங்கள் அதிகப்படக்கூடிய இடத்தில், செல்வங்கள் சேரக்கூடிய இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்துக்குரிய கிரகமே இருக்கிறது. தைரியஸ்தானத்துக்குரிய கிரகங்கள் வலிமையோடு இருக்கிறது. அதே நேரம் மேசராசிக்கு 6ஆம் இடத்தில் எதிரிகளை வெல்லக்கூடியது, தொழிலில் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சூரியன் புதன் கேது. ஆரம்பத்தில் புதன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நிலை புரட்டாசி 3ஆம் தேதி 6ஆம் இடத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் சூரியன் புதனும் சேர்ந்து விட்டால் எந்த காரியம் எந்த வியாபாரம் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய சூரியன் புதன் கேது இந்த 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய. அதே நேரம் மேச ராசிக்கு ஒரு நல்ல கவனிக்க, மேசராசிக்கு அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்திலே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய யோகங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வியாபாரத்தையும் உத்தியோகத்தையும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடியவன் புதன். அவர் 3ஆம் தேதி புரட்டாசி 3ஆம் தேதி கன்னி ராசியில ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகம் புதன். அடுத்தது சுக்கிரன் மிகப்பெரிய செல்வ யோகத்தை, தன யோகத்தை, செல்வ யோகத்தை, திருமண யோகத்தை, திருமணத்தால் கோடிக்கணக்க சொத்துக்களோடு பெறக்கூடிய ஒரு திருமண யோகத்தை தரக்கூடிய, அது அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடியது. உலகத்தின் உயர்ந்த உச்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். ஆக ராசிக்கு கேந்திர இடத்தில் மாலவியா யோகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான யோகமான காலம். அப்படிப்பட்ட சுக்கிரன் லட்சக்கணக்க கோடிக்கணக்க காசு பணத்தை கொட்டி தருகின்ற யோகமாக சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 11ஆம் மேசராசிக்கு 11ஆம் இடத்தில் வழக்கம் போல ஆட்சி பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரக அமைப்புகள். மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு, வழக்கம் போல் ராகு இருக்கக்கூடிய நிலை. இதுல முக்கிய சிறப்புகள், சிறந்த மாற்றங்கள் என்பது மேசராசிக்கு தொழில் ஸ்தானம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானம், தொழில் முன்னேற்ற ஸ்தானம், பதவி உயர்வு என்ற ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய முதல் அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகம் தான் இந்த புதன் இருக்கக்கூடிய இடம், சூரியன் புதனும் இருக்கக்கூடிய இடம். மேலும் மேசராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருந்து அந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் பார்க்கும் பொழுது அந்த புதன் சூரியன் இருக்கக்கூடிய இடம் மிகப்பெரிய வலிமை பெறுகின்ற இடமாக மாறுகிறது. நம்மளை அவனை உண்டு இல்லைன்னு பார்த்துரும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் அவங்க உண்டு இல்லை இல்லாம, அவங்க உண்டு இல்லைனாம ஆகக்கூடிய ஒரு எதிரிகள் ஓட்டம் எடுக்கக்கூடிய நிலை. நம்மளை அழிக்க நினைத்தவர்கள் அடையாளம் தெரியாம போகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலமாக அமைந்திருக்கிறது. அது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது, அதாவது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த சுக்கிரன் அந்த இடத்துக்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது குருவினுடைய வலிமை மிகப்பெரிய வலிமையாகிறது. குரு ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்குரிய கிரகம் ஆட்சி வரும் பொழுது அந்த குருவினுடைய வலிமை மிக சிறந்த வலிமையாக மேசராசிக்கு வருமானத்தை முன்னேற்றத்தை அதிகப்படக்கூடிய காலங்களாக ஏற்படும்.
அரசு உத்தியோகம் பெறக்கூடிய அதிகாரத்துவம் வாய்ந்த வங்கி பணிகளை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம், நல்ல வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலைகள், திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தையும் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் யோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வேற லெவலை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கிலே கொட்டித் தருகின்ற சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற மாதம், செய்கின்ற வியாபாரம் தொழில் விருத்தியடைகின்ற புதன் ஆட்சி பெறுகின்ற ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரு காலம். அந்த இடத்தை குரு பார்க்கும் போது அதனுடைய இடத்தினுடைய வலிமைகள் மேலும் அதிகப்படுகின்ற ஒரு சிறந்த காலம். புதிய வேலை வாய்ப்பு, புதிய பதவிகள், வியாபாரங்கள் விருத்தி அடைவது என்று சொல்லக்கூடிய நிலை. தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறந்த வலிமை தைரியத்தோடு. அப்ப இதெல்லாம் செய்யணும் மனசுல சஞ்சலம் வரக்கூடாது இல்லையா? தொழில் வெற்றி, வியாபாரம் வெற்றி, நல்ல உத்தியோகம், வருமானம், வியாபாரங்கள், திருமண யோகங்கள் என்ற அத்தனை காரியங்களும் தைரியத்தோடு செய்ய வேண்டும் அல்லவா? அந்த தைரியத்தை தரக்கூடிய இடத்து தைரியஸ்தானத்திலே ஆங்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தைரியத்திற்கான கிரகம், தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை. பூமிகளை தரக்கூடியவன், சொத்துக்களை தரக்கூடியவன், பூமிகாரகன், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவன், முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய இடத்தில் அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை. ஆக மேசராசிக்கு வழக்கம் போல லாபஸ்தானத்து இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலா ஒரு அதெல்லாம் ஃபைனலா சக்சஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனிபான் இருக்கக்கூடிய நிலை. சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் இறுதி வெற்றி என்பது உறுதியாக உண்டு. சரிங்களா? ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் இந்த புரட்டாசி மாசம் உறுதியாக மேசராசிக்கு உண்டு. அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. இப்ப நான் சொல்லுகின்ற பலன்கள்ல உங்களுக்கு ஏதாவது சரியா நடக்கல அப்படின்னா கண்டிப்பா கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கி உங்களுடைய பிறந்த ஜாதக பலன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கேன். இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு பொதுவான பலன்கள். உங்களுக்கு சரியா நடக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஆக உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் உள்ளங்கள், தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். சும்மா இடத்தையோ பார்த்த இடத்தையோன்ற அது நடக்கல இது நடக்கலன்னு வேதனைப்படக்கூடிய ஒன்னும் கவலைப்படாதீங்க. உலகத்துல எது நடக்கலையோ நிச்சயமாக நடக்கும், நடந்தேயாகும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். இதைத்தான் அடிக்கடி சொல்றேன். அதாவது ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்கள், ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சரியா உங்களுக்கு நடக்கலைன்னா 2 காரணத்தை பத்தி தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது சிலருக்கு நிறைய அரைச்சிட்டு இருக்கேன். அதுதானே உண்மை, அதுதான் உண்மை. சும்மா வெறும் பலனை சொல்லி அப்படி இருக்கு இப்படி சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள், தாமதங்கள், தவறுகள் திருத்தப்பட வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. சும்மா எனத்தையோ பலனை சொல்லிட்டு அப்படி போறது கிடையாது. நடக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். நடக்கல அப்படின்னு கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஆக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறேன் என்ன பார்த்து நடக்கின்ற வார்த்தையை வரக்கூடாது. ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சு. திரும்பவும் சொல்றேன், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு நல்ல முடிவு, நல்லது நடக்கும். ஆக நல்லதே நடக்கும், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.